யோர்தானுக்கு அப்புறத்தில் எத்திசையில் அர்னோன் ஆறு இருந்தது. சூரியன் உதயமாகிற திசை. அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லை எங்குமுள்ள ராஜாக்களை முறிய அடித்து தேசத்தை சுதந்தரித்தது யார்? இஸ்ரவேல் புத்திரர். எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜா யார்? சீகோன். ஆரோவேர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது? அர்னோன் ஆற்றங்கரை. அம்மோன் புத்திரருக்கு எல்லையாக இருந்த ஆற்றின் பெயர் என்ன? யாப்போக்கு. ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜா யார்? ஓகு. பாதி கீலேயாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டது யார்? ஓகு. மோசே யாருக்கு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தான்? ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும். கின்னரோத் கடல் எத்திசையில் இருந்தது? கிழக்கு. அஸ்தோத் பிஸ்கா எத்திசையில் இருந்தது? தெற்கு. லீபனோனின் பள்ளத்தாக்கு எத்திசையில் இருந்தது? மேற்கு. யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்த ராஜாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 31. சமனான வெளியின் கடல் எது? உப்புக்கடல். God bless you.